நான் முகமது ஷகீப். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டில் சில பகுதிகளில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்வதற்கான சாத்தியம். நாட்டில் மீண்டும் மண்ணெண்ணெய்க்கு தட்டுப்பாடு. இனி விரிவான செய்திகள். இன்று நாட்டில் பல பகுதிகளில் பெய்து வரும் கடும் மழையை தொடர்ந்து கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு சென்ற பயணிகளும் பெரும் சிரமத்தை எதிர்நோக்கியுள்ளனர். 100 மில்லிமீட்டருக்கு அதிகமான பலத்த மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறு காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கச்சா எண்ணெய் பற்றாக்குறையால் சப்கஸ்கந்த சுத்திகரிப்பு நிலையம் மீண்டும் மூடப்பட்டுள்ள நிலையில் மீண்டும் மண்ணெண்ணெய்க்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக எண்ணெய் கூட்டுத்தாபனத்தின் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இனி வெளிநாட்டுச் செய்திகள். ரஷ்யாவுக்கு எதிராக மேலும் இறுக்கமான பொருளாதார தடைகளை விதிக்குமாறு உக்ரைன் ஜனாதிபதி உலக நாடுகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இனி விளையாட்டுச் செய்திகள். T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் வரும் அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி ஆஸ்திரேலியாவில் துவங்க உள்ளது. இத்துடன் ஸ்கை டிவியின் சிறுவர் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. உங்களோடு இணைந்துள்ள நான் தர்ஷனா சிவரத்தினம். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். ஆசிய அபிவிருத்தி வங்கியிடமிருந்து மேலும் $500 மில்லியன் இலங்கைக்கு ஜனாதிபதி பாராளுமன்றத்தில் தெரிவிப்பு. 22வது அரசியல் அமைப்பு திருத்தத்தை அடுத்த அமர்வின் போது விவாதிக்க தீர்மானம். சபாநாயகர் சபையில் அறிவிப்பு. கோக்குழுவின் தலைவராக பேராசிரியர் ரஞ்சித் பண்டார தெரிவிப்பு. பட்டம் விடுவதில் ஏற்பட்ட மோதல் காரணமாக மினுவாங்கொடையில் துப்பாக்கிச் சூடு. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பலி. அவை எமது தலைப்புச் செய்திகள். தொடர்வென விரிவான செய்திகள். அண்மையில் மேற்கொண்ட வெளிநாட்டு விஜயங்கள் மற்றும் தற்போதைய பொருளாதார நிலை தொடர்பாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பாராளுமன்றத்தில் இன்று விசேட உரை நிகழ்த்தினார். நாட்டின் பொருளாதாரமும் நிதி